சபாநாயகர் பதவி கேட்ட ஜேபி நட்டா ஓகே சொன்ன காங்கிரஸ். பாஜக ஆட்சிக்கு புதிய சிக்கல். அதாவது மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி தராவிட்டால் சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி போட்டி. மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் அதிரடி முடிவு. இந்த நிலையில் மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி ஒதுக்கப்படாவிட்டால் சபாநாயகர் தேர்தல் போட்டியிட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது மக்களவை தேர்தலில் பாஜகவை எதிர்த்து ஒரே அணியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மகத்தான செயல்பாட்டை தந்துள்ளனர். தற்போது தேர்தலுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட பலப்பரட்சைக்கு அவர்கள் தயாராகி உள்ளனர். ஒன்றியத்தில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதாவது ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. 9 நாட்கள் நடக்கும் இந்த சிறப்பு கூட்டத்தில் சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. கடந்த மக்களவையில் பாஜகவின் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில் துணை சபாநாயகர் பணியிடம் நிரப்பப்படாமல் காலியாகவே இருந்தது. பொதுவாக துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கப்படும். ஆனால் முந்தைய 2 மக்களவையிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறவில்லை. இதனால் யாருக்கும் துணை சபாநாயகர் பதவி தர வேண்டிய அவசியம் ஆளுங்கட்சிக்கு ஏற்படவில்லை. தற்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் 99 இடங்களுடன் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனால் இம்முறை துணை சபாநாயகரை நியமிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகளால் பாஜக அரசுக்கு அழுத்தம் தர முடியும். ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி ஒதுக்கப்படாவிட்டால் நேரடியாக சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவது என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இம்முறை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. பாஜக கட்சிக்கு 240 தொகுதியை கைப்பற்றியுள்ளது. எனவே மக்களவை வழிநடத்தும் சபாநாயகர் பதவி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்து வருகிறது பாஜக. ஆனால் இதற்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைய வேண்டாம் என்பதற்காக ஜேபி நட்டாவையே சபாநாயகர் பதவி கேட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு கூட்டணி கட்சிகள் சம்மதம் தெரிவித்தார்களா அல்லது ஆலோசனை நடத்த முடிவெடுத்து உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.